பகவத் சேவையில இருக்கிறவங்க நம்ம யாரா வேணா பாருங்க, உண்மையிலே they will be like ரொம்ப அப்படியே ஒரு சாதுவா தான் இருப்பாங்க. ஒரு பாஞ்சஜன்யம் அப்படிதான் இருக்குமா. பகவானுடைய கையில சதா சர்வகாலமும் தொண்டு பண்ற அந்த பாஞ்சஜன்யம் எப்பவுமே அப்படியே அந்த கேர்வ்டா இருக்கும். அந்த கேர்வ்ன்றது என்னன்னா, அகங்காரம் இல்லாம இருக்கணும். எனக்கு பகவானுக்கு சேவை பண்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு அகங்காரம் இல்லாம, ஒரு பகவான் என்னை சூஸ் பண்ணிட்டாரே, எனக்கு தகுதியே இல்லை ஆனா என்னை சூஸ் பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி ஒரு கேர்வ்டா இருக்கணும் அந்த பாஞ்சஜன்யம் மாதிரி. சோ இப்பேற்பட்ட காட்சி கிடைக்கிறது தான் முதல் பாசுரம். இரண்டாவது பாசுரம், இன்றே கடல் கண்டேன் ஏழ் பிறப்பும் யான் அறுத்தேன் பொந்தோய் வரை மார்பில் பூந்துடாய் அன்று திருக்கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறுக்கண்டு கொண்டேன் என் மனம் அப்படின்றாரு. இப்போ தாயார தரிசனம் பண்ணியாச்சு, பக்கத்துல இருக்க சங்க பார்த்து சக்கரதாழ்வார பார்த்துட்டாரு, சங்காழ்வார பார்த்துட்டாரு, பெருமாளை பார்த்தாரு, ஒரே குஷி. அடுத்து அவர் என்ன சொல்றாரு, டக்குன்னு பெருமாளோட ஃபேஸை பத்தி அவர் எதுவும் டிஸ்கிரைப் பண்ணல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கிரீடத்தை டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. ஏன்னா பெருமாளை ஃபேஸை பார்க்க முடியுமா, அதுக்கெல்லாம் தைரியம் இருக்கா? சனகாதிகளுக்கே தைரியம் இல்லையே. சனகாதிகள் ஒரு வாட்டி பகவானை ஃபேஸ்ல பார்க்கணும்னு ட்ரை பண்ணாங்க, உடனே மயக்கடிச்சு டமால்னு விழுந்துட்டாங்க. அதனால பகவானோட தரிசனம் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்கிறதுனா அவருடைய திருவடியை தான் நம்ம பார்க்கணும் இல்லையா. பகவான் நம்மள ஃபுல்லா பார்த்துக்கிட்டோம், அவர் நம்மள டாப்ல இருந்து ஸ்கேனருக்கு அவர் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனால அவர் நம்மள பார்க்கட்டும், ஆனா நம்ம அவருடைய திருவடியவே நம்ம சேவிப்போம். கோவில்ல போனாலுமே பகவானுடைய திருவடியிலிருந்தே நீங்க சேவை சாதிச்சுட்டு நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். பகவானுடைய டக்குனு கிரீடத்தையோ முகத்தையோ பார்க்காம திருவடியிலிருந்து சேவிக்கணும் இல்லையா. இன்றே கடல் கண்டேன் அப்படின்னு அப்ப கூட பாருங்க, பகவானுடைய ஃபேஸ் அவர் இன்னும் பார்க்கல. இன்றே கடல் கண்டேன், பகவான் கண்ணு முன்னாடி இருக்காரு, ஆனா அவருடைய கண்ணு பகவானுடைய திருப்பாதங்களுக்கு தான் இருக்கு. இன்றே கடல் கண்டேன் ஏழு பிறப்பும் யான் அறுத்தேன். அநாதி காலமா ஜென்ம ஜென்மாவா நம்மளுக்கு தான் கர்மா இருக்கு, ஆழ்வார்க்கு இருக்கா? அவர் அயோனிஜன் இல்லையா, அவர் பிறக்கிறதே பொற்றாமலை குளத்துல. பயாலஜிக்கலா கூட இஸ் நாட் கெட்டிங் இஸ் அவதாரா. சோ இன்றே கடல் கண்டேன் ஏழு பிறப்பும் யான் அறுத்தேன். நம்மளுக்கு சொல்றாரு, நம்மளுக்கு பாடிட்டு போயிருக்காரு, ஏழு பிறப்பும் யான் அறுத்தேன். பகவானுடைய திருவடி பார்த்துட்டோனாலே கிடைச்சிடுமே, எல்லா பிறவையும் அறுத்து போயிடுமே. பொன்தோய் வரை மார்பில் பூந்துழாய் அப்படின்றாரு. இதுல என்னன்னா, பகவானுடைய செஸ்ட் இருக்கு இல்லையா, பகவானுடைய செஸ்ட்ல வக்ஷஸ்தலத்துல தங்க திருமேனி இருக்கும், தங்க ஆபரணங்கள் சாத்திருப்பாங்க. அதனாலதான் சொன்னேன் இல்லையா, நாயன்மார்கள் எப்படி சிவபெருமான வந்து பொன்னார் மேனியனேன்னு சொல்ற மாதிரி ஆழ்வார்களும் ஆக்சுவலா அப்படிதான் சொல்றாங்க. சிவபெருமான வந்து கோல்டிஷா தான் இருப்பாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி பெருமாள் வந்து அப்படி கோல்டனா இருக்கும்போது அந்த தங்க கவசம் இப்படி போடும்போது அவரோட செஸ்ட் மேல நம்ம ஆசையா போயிட்டு நம்ம ஒரு துளசியை போய் போடுவோம் இல்லையா, அந்த துளசி மாலையை போட்டுட்டு பகவான் இப்படி இருக்கும்போது தாயார் அப்படியே வந்து முகுந்தன் கிட்ட ஐக்கியமாகிற அந்த கல்யாணம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீனிவாச கல்யாணம்லாம் நம்ம பார்ப்போம். அதை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், இன்னும் ஒரு 10 minutes தான் இருக்கு, ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். சீதாராம கல்யாணமும் வருது அடுத்த மாசம். ஸோ இது நம்ம ரிலேட் பண்றதுக்காக நான் இதை நோட் பண்ணேன். அசுராசும் தேவாசும் வந்து பேசிக்கலா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது துர்வாச முனிவருடைய சாபத்தின் காரணமாக தேவர்களுக்கெல்லாம் பலன் ஸ்ட்ரென்த் போயிடுது. அப்படி ஸ்ட்ரென்த் போனோன்னு எல்லா தேவர்களும் போயிட்டு பகவான் கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப பகவான் சொல்றாரு, மந்தார மலையை தூக்கிட்டு வா, மந்தார மலையை தூக்கிட்டு நம்ம வச்சுட்டு வாசுக்கிய வச்சு அந்த பாம்பை கடைஞ்சு நம்ம வந்து அதுல இருந்து அமிர்தம் வரும், அதுல இருந்து நீ எடுத்துக்கோ, அதுல ஸ்ட்ரென்த் எழுந்த தேவர்களுக்கு கொடுத்துரு, இந்த சைட்லயும் அசுராஸ்ல யாரெல்லாம் டேமேஜ் ஆனாங்களோ உடம்பு முடியாம இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்துரு, எலியும் பாம்பும் ஒன்னொன்னுக்கு கஷ்ட காலத்துல ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி நீங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பகவானோட ஒரு பிளாட் அந்த கேம் ஆரம்பிக்குது. சோ அப்படி அந்த சமுத்திரத்தை கடையும் போதுதான் ஒன்னொன்னா வருது இல்லையா, தேவர்களும் அசுரர்களும் தன்னுடைய 100% ஆஃப் த எஃபர்ட்ஸை போட்டு பகவானே அடியில கூர்மாவதாரத்துல இருந்து அந்த மந்தார மலையை அப்படியே தூக்குறாரு, வாசுகி பாம்பால அப்படியே அது இழுக்கிறாங்க இல்லையா, அப்படி ஒன்னொன்னா வருது. அதுல இருந்தா சுரபி வருது. அப்புறம் ஐராவதம் சுரபின்றது ஒரு பசு, நார்மல் பசு நினைச்சுக்காதீங்க. அந்த சுரபின்ற பசு வந்து ஒன்னு தான் டீட்டெயில்டா சொல்லணும்னா டைம் ஆயிடும், ஷார்ட்டா சொல்லிடுறேன். பசு மாதிரி இருக்கும், ஆனா அது பசு கிடையாது, சாதா பசு கிடையாது. அது கொடுக்குற பால் தயிர் வெண்ணெயில இருந்து யாகம் பண்ணா பிரம்மலோக சத்தியலோகத்துக்கு போயிடலாம். அதனால தேவர்கள் ஃபர்ஸ்ட் அந்த சுரபிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை வச்சு ஹோமம் பண்ணா முடிஞ்சு இமீடியட்லி ப்ரொமோட்டட் டு சத்தியலோகம். சோ அந்த சுரபி வருது, ஐராவதம் அப்படியே 4 தந்தத்தோட வருது, உச்சைஸ்ரவஸ் பறக்கும் குதிரை வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு அந்த உச்சைஸ்ரவஸ். அந்த உச்சைஸ்ரவஸ் அப்படியே பறந்து வருது, அப்சராக்கள்லாம் வராங்க, பகவானுடைய கௌஸ்துப மணி அங்கதான் வருது, சந்திரன் பகவானுடைய மனசுன்னு சொல்றோம் இல்லையா சாஸ்திரத்துல, அந்த சந்திர பகவான் அங்கதான் ஆவிர் பவிக்கிறாரு. அப்படி அந்த இடத்துல இருந்து தான் தாயார் வராரு. ததஸ் ஜெய்
ततश्चाविर्भूत् साक्षात् श्रीरमा भगवत्परा रञ्जयन्ती दिशः कान्त्या विद्युत् सौदामणि यथा. அதாவது அவங்க அப்படியே ஸ்ரீயப்பதியான மகாலட்சுமி அப்படியே அந்த இடத்துல இருந்து வரா. ஒருத்தங்களா வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா, அப்படியே மின்னல் கொடி மாதிரி அந்த இடம் அப்படியே கம்ப்ளீட்டா ரஞ்சயந்தி ஃபுல்லா லைட்னிங் மாதிரி இருக்கு. ஹேமலதா ஒரு கோல்டன் கிரீப்பர் மாதிரி வரா தாயார் அந்த சமுத்திரத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து உட்காரும் போது அங்க வந்து இந்திர பகவான் இருக்கார்ல, தேவர்களுடைய அதிபதி, அவர் கிடுக்கிட்டு ஓடி வந்து ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போடுறாரு. ஏன்னா அவங்களுக்கு ஞாபகம் வருது, நான் இந்த லைஃப்ல இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே இந்த தாயார் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகம் வந்தோன்னு கிடுகிடுன்னு சொல்லிட்டு ஒரு தங்கத்தால் ஆன ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போட்டு அம்மா உட்காருமா அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் கைங்கரியா அவர் தான் பண்றாரு அந்த திருக்கல்யாணத்துல. ஃபர்ஸ்ட் சேரை போட்டுட்டு இந்திரன் உட்கார சொல்றாரு. உடனே பூமி பிராட்டி என்ன பண்றா, கிடுகிடுன்னு தான் உடம்புல இருக்கிற அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கிற ட்ரக்ஸ்னா ஹெர்பல் ட்ரக்ஸ் எல்லாம், ஔஷதங்கள், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் பூமி பிராட்டி. பசுமாடு என்ன பண்றது, பஞ்ச பவித்திரங்கள் எடுத்துட்டு வந்து பசுமாடு வந்து தாயாருக்கு கொடுக்குறாங்க. வசந்த காலம் ஏப்ரல் மே, இப்ப இந்த மந்த், இந்த 2 மாதத்துல இந்த வசந்த காலத்துல பூவும் பழங்களும் வரும் இல்லையா, அந்த வசந்த காலமே ஒரு தேவதையா மாறி, ஆக்சுவலா இதெல்லாம் உண்மை, அந்த தேவதை எல்லாம் இருக்கிறதுனாலதான் இங்க முதல்ல பூ பழம் எல்லாம் வருது. சோ இந்த அடுத்த 2 மாசத்துல அந்த ஏப்ரல் மேல இருக்கிற அந்த வசந்த கால தேவதை வந்து இந்த பழம் பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து தாயாருக்கு வந்து கொடுக்குறான். ரிஷிகள் எல்லாம் சுத்தங்கள் மூலமா அபிஷேகம் பண்றாங்க தாயாருக்கு. சமுத்திரராஜன் வந்து அப்படியே ஒரு அழகான ஒரு எல்லோ கலரான ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து சமுத்திரராஜன் கொடுக்குறான். வருணதேவனோ வைஜெயந்தி மாலையே கொடுக்குறா தாயாருக்கு. அப்ப எல்லா தாயார் அதெல்லாம் போட்ட அப்புறம் இப்ப நம்ம இந்த உலகத்துல எல்லாம் நல்லா படிச்சா என்ன பண்றாங்க, ஒரு மெடலை தூக்கி போடுறாங்க. அந்த மெடலுக்கெல்லாம் கோல்டன் மெடல் சாக்ஷாத் சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவி என்ன பண்றாதா, என் மெடல் நெக்லஸ் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தாயாரோட கழுத்துல வந்து ஒரு நெக்லஸ் சரஸ்வதி தேவி சாத்துற உடனே நாகலோக வாசிகள் இருப்பாங்களா, சர்ப்பங்கள், நாகலோக வாசிகள் குண்டலங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணுவாங்க. ரொம்ப ஜோரா இருக்கும் அவங்களோட குண்டலங்கள்லாம். அந்த நாகலோக வாசிகள் எல்லாம் ஒரு குண்டலம் தாயாருக்காக பண்ணி அப்படியே டால் அடிக்கிற மாதிரி ஒரு குண்டலம் எடுத்துட்டு வந்து தாயாருக்கு வந்து கொடுக்குறாங்க. கந்தர்வர்கள்லாம் என்ன, கந்தர்வாசி என்ன யோசிக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது டான்ஸ் ஆடுறது மட்டும் தான் சொல்லிட்டு அவங்க பயங்கர ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. சோ அப்படியே ஒரு கோலாகலமா இருக்கு அந்த இடமே. அப்போ மகாலட்சுமி தாயார் வந்து அப்படியே அந்த பீ எல்லாம் மிக்கிற மாதிரி ஒரு லோட்டஸ் மாலையை எடுத்துட்டு வந்து அப்படியே ஷீ இஸ் பாசிங் பை யக்ஷாஸ், சாரணாஸ், கந்தர்வாஸ், அப்சராஸ், எல்லா தேவாதி தேவர்கள் எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரையும் பாக்குறா. அந்த மாலையை யாருக்கு போடுறதுன்னு பாக்குற இடத்துல எல்லாம் தாயார் இல்லையா, அவளுக்கு எல்லாமே தெரியும். பயங்கர ஞானியா இருக்காங்க, ஆனா காமத்தை ஜெயிக்க தெரியல. காமத்தையே ஜெயிச்சவனா இருக்காங்க, குரோதத்தை ஜெயிக்க தெரியல. குரோதத்தை ஜெயித்தவனா இருக்கான், ஆயுஸ் இல்ல. இப்படி எல்லார்கிட்டையும் பராக்கிரமமும் இருக்கு, குறையும் இருக்கு. ஆனா அந்த தாயார் அப்படியே யோசிக்கிறா, இந்த மாலையை நான் யாருக்கு போடுறதுன்னா, இது வரைக்கும் முன்னாடி எல்லா வேலையும் பண்ண அந்த பகவான் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிரபேக்ஷன் மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காரு. சரி நான் பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் ஒரு லீலை இல்லையா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏதோ பண்ற மாதிரி தன்னோட ஆளை கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. சோ அப்படியே தாயார் இருக்கிறாங்க, ஓ இவர் தான் வந்து எந்த குறையும் இல்லாம யாரையுமே ஆசிரியிக்காம குணங்கள்ல வல்லலா இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த முகுந்தனை கல்யாணம் பண்ணி அப்படியே பகவானுடைய செஸ்ட்ல தாயார் கால் பாதத்தை பதிச்சு அப்படியே உள்ள போய்க்கிறார். அதனாலதான் ஸ்ரீனிவாசன்ற பேரு வருது. ஸ்ரீனிவாசன் பகவானோட வக்ஷஸ்தலத்துக்குள்ள முகுந்தனுக்குள்ள தாயார் அப்படிதான் செஸ்டுக்குள்ள இப்படி ஏறி நெஞ்சில உட்கார்றாரு. இததான் ஆழ்வார் வந்து அந்த 2ஆம் பாசுரத்துல என்ன சொல்றாரு, இன்றே கடல் கண்டேன் 7 பிறப்பும் யானறுத்தேன் பொன் தோய் வரை மார்பில் பூந்துழாய் அப்படின்னு. அந்த பொன்னான உன்னுடைய செஸ்ட்ல அதுக்கு மேல நீ வந்து துளசி மாலையை வச்சிருக்க, குழுக்குழுவும் இருக்கு அந்த துளசி மாலை. அன்று திருக்கண்டு கொண்ட திருமாலே அப்படின்னு. அதாவது திருமால் பெருமாளுக்கு ஏன் பேர் இருந்ததுன்னா, திருவால ரசிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டால், அதனால திருமால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த தாயாரை பார்த்து அந்த திருமாலை கல்யாணம் பண்ணதுதான் அந்த ஸ்ரீனிவாச கல்யாண பெருமாள். ஸ்ரீனிவாச கல்யாணத்தை தான் இந்த 2ஆம் பாசுரத்துல சொல்றாரு. சோ அடுத்த மாசம் திருக்கல்யாணம் வருது. இப்ப நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா,